ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். நல்லா இருக்குதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். சரி, உங்களுக்கு ஏதாச்சும் தெரியலனா என்கிட்ட சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நடத்தலாம். இப்போ இன்றைக்கி நம்ம 3rd சாப்டர் எக்ஸாம்பிள் 3.7 தான் பார்க்க போகிறோம். இப்போ அவன் கொடுத்துட்டான் பாருங்கள். P is real. Discuss the nature of the root. டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் த ரூட் அப்படின்னாவே நமக்கு தெரியும், அந்த டிஸ்கிரிமினன்ட் எடுத்து போடணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்படி கேட்டாவே டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் த ரூட், இந்த ரூட்டோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளவுதான். அப்போ தேர்ஃபோர் நம்ம டிஸ்கிரிமினன்ட் எடுத்து போடணும். டிஸ்கிரிமினன்ட் என்ன? p² - 4ac. இப்போ சரி பாரு, இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. 4x² + 4px + p + 2. அப்போ இது வந்து a, x² கோஎஃபிஷியன்ட் a, x கோஎஃபிஷியன்ட் b, இது வந்து கான்ஸ்டன்ட் c. புரியுதுங்களா? a என்ன, b என்ன, c என்ன. நேச்சர் ஆஃப் த ரூட் அப்படின்னாவே டிஸ்கிரிமினன்ட் தான் எடுத்துக்கணும். டிஸ்கிரிமினன்டோடைய ஃபார்முலா b² - 4ac. அப்போ பிங்கிற இடத்துல 4p இருக்குது. அப்போ 4p², இதை ஸ்கொயர் பண்ணால் 16p². இப்போ 4 × ஏங்கிற இடத்துல 4 இருக்குது, சிங்கிற இடத்துல p + 2 இருக்குது. 4 4s are 16. அப்போ இங்கேயும் 16, இங்கேயும் 16. 16 காமனாக வெளியில் எடுத்துருங்க. அப்போ இது p², மைனஸை உள்ளே பெருக்கினீங்கன்னா -p -2, ப்ளஸ் × -2. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். பெருக்கினா -2 வரணும். இந்த 2 வரணும்னா 1 2 is 2 தானே. அப்போ இங்கே மைனஸ் வரணும்னா கண்டிப்பாக ஒன்று ப்ளஸில் இருக்கணும், இன்னொன்று மைனஸில் இருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே குறி மைனஸ் இருக்கிறதுனால அப்போ பெரிய நம்பருக்கு மைனஸு, சின்ன நம்பருக்கு ப்ளஸ். இப்போ வெரிஃபை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் × மைனஸ். ஓகேவா? 1 2 is 2 வந்துருச்சா? அதே இது வந்து சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். பெரிய நம்பருடைய குறி மைனஸு, 2ல் 1 போச்சுன்னா 1. இதாக பாருங்கள். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே வரணும், மல்டிபிள் பண்ணால் இது வரணும். ஓகேவா? இது ரொம்ப ஈஸி. இது மாதிரி மைனஸ் அப்படின்னு வந்தாவே ஒரு நம்பர் கண்டிப்பாக ப்ளஸில் இருக்கணும், இன்னொரு நம்பர் மைனஸில் இருக்கணும். இது என்னன்னு பாருங்கள். இந்த குறியை வந்து பெரிய நம்பருக்கு போடுங்க. இவ்வளவுதான். அப்போ ஒரு ஃபேக்டர் p + 1, இன்னொரு ஃபேக்டர் p - 2. இவ்வளவுதான் சார். இதுக்கு ஒரு நான் நம்பர் லைன் போட்டிருக்கேன். -∞ +∞. இங்கே எப்படி -1னா இங்கே பாருங்கள், ப்ளஸ் p + 1. அப்போ = 0 அப்படின்னு போட்டோன்னா இந்த +1 அந்தாண்டு போச்சுன்னா -1 தானே. அப்போ இது ஃபேக்ட்ரு, இதனுடைய சொல்யூஷன் அப்படின்னா -1. அதே மாதிரி p - 2 இஸ் எ ஃபேக்டர், இதனுடைய சொல்யூஷன் -2 அந்தாண்டு போச்சுன்னா +2. அதுதான் போட்டிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் வரும், இந்த இன்டர்வலில் ப்ளஸ், இந்த இன்டர்வல் மைனஸ், இந்த இன்டர்வல் ப்ளஸ். அது எப்படி அப்படின்னு சொல்கிறேன், கவனிங்க. ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், இது -1 தான். -1க்கு இந்தாண்ட -2 தானே வரும். அப்போ இங்கே பிக்கு பதிலாக -2 போட்டு பாருங்கள். -2 போட்டிங்கன்னா இதில் மைனஸ் வரும், இங்கேயும் மைனஸ், −× ப்ளஸ்ஸு. அதே மாதிரி இல்லை எனக்குன்னா இதில் போட்டு பாருங்கள். இங்கே 2னா 3ன்னு எடுத்து பாருங்கள். இங்கே 3ன்னு எடுத்து பாருங்கள். 3 1 4. இங்கே 3ல் 2 போச்சுன்னா 1. அப்போ பெருக்கும்போது ப்ளஸ்ஸு தானே. அப்போ ஆல்டர்னேட்டிவாக இப்படி தான் வரும், ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ். அதே இந்த இன்டர்வலில் பாருங்கள், -1 2க்கும் இடையில 0 இருக்குமா, 0 கொடுத்து பாருங்கள். 0 இதுக்கு கொடுத்தீங்கன்னா இது ப்ளஸில் இருக்கும், இது மைனஸு, ப்ளஸ் × மைனஸ். நான் பெரிய ஜீனியஸ்லாம் இல்லை, சும்மா ஜஸ்ட்டு அப்படியே ஃபன், விளையாட்டு தான். அப்படியே இது பண்ணி. அப்போ தேர்ஃபோர் இந்த இன்டர்வல்லையும் ப்ளஸ்ஸாக பாசிட்டிவாக இருக்குது, இந்த இன்டர்வலில் நெகட்டிவாக இருக்குது. இப்போ நம்ம அதே இந்த இடத்துல -1ங்கிற இடத்துலையும் +2ங்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், -1ன்னு கொடுத்தா 0 ஆயிரும். அதே மாதிரி +2ன்னு கொடுத்தாலும் 0 ஆயிரும். அப்போ 3 கண்டிஷன் என்ன போடுவோம்? அட்டு கரெக்டாக p = -1 அண்டு p = 2. -1ன்னு கொடுத்தாலும் டெல் வந்து 0, +2ன்னு கொடுத்தாலும் டெல் வந்து 0. ஹென்ஸ் த ரூட்ஸ் ஆர், டெல் 0 வந்தால் என்ன சொல்லுவோம்? ரியல் அண்டு ஈக்குவல். அவ்வளோதான், தீர்ந்து போச்சு. 0 வந்தால் எந்த இடத்துல? இந்த இடத்துல 0, இந்த இடத்துல டெல் 0. ஸோ த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல். எந்த இடத்துல? பிக்கு -1 கொடுத்தாலும்
0, pக்கு 2 கொடுத்தாலும் 0. ஸோ த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல் அண்டு ரியல். அதே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ன போடுவோம், -1க்கும் +2க்கும் இடையில நெகட்டிவ். புரியுதா? அப்போ நெகட்டிவ் அப்படின்னா த ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. அதே இந்த இன்டர்வல்லையும் எந்த இன்டர்வல் -∞ லெஸ் அதுதான் இங்கே போட்டிருக்கேன். -∞ லெஸ் தேன் p லெஸ் தேன் -1 அண்டு 2 லெஸ் தேன் p லெஸ் தேன் ப்ளஸ் இன்டர்வல். இதில் பாசிட்டிவ், டெல்லுடைய வேல்யூ வந்து பாசிட்டிவ். ஹென்ஸ் த ரூட்ஸ் ஆர் டிஸ்டிங்க் அண்டு ரியல் அல்லது அன்ஈக்குவல். நீ டிஸ்டிங்க்ட் எழுத உனக்கு மறந்து போச்சுன்னா நல்லா பார்த்துக்கோ, இங்கே ஈக்குவல் போடுவேன், இங்கே பாசிட்டிவ் வந்து அன்ஈக்குவல் போடுவேன். ஈக்குவலாக இருக்காதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். இது பேர் ஜஸ்ட்டு இந்த இடத்துலையும் டெல் 0 வரும். அப்போ த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல் சொல்லணும். இந்த இன்டர்வலில் -1லேருந்து +2 வரையும் நெகட்டிவு. அப்போ ரூட்ஸ் ஆர் இமேஜினரின்னு சொல்லணும். அதே -∞ இந்த -1லையும் அல்லது 2, +∞ த ரூட்ஸ் ஆர் என்னென்னு சொல்லணும், அன்ஈக்குவல், ரியல் அண்டு அன்ஈக்குவல்னு சொல்லணும் அல்லது டிஸ்டிங்க்ட்னு சொல்லணும். இவ்வளோதாங்க. இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.